வர்தா புயலின் தாக்கத்தினால் சென்னையில் உள்ள மரங்கள் வேரோடு சாய்ந்த நிலையில் அதனை ஈடுகட்டுவதற்காக பல தன்னார்வலர்கள் மரக்கன்றுகள் நடும் பணியை தொடங்கியுள்ளனர். அவர்களுடன் நியூஸ்7 தமிழ் தொலைக்காட்சியும் இணைந்து மரக்கன்றுகளை நடுவதற்காக களமிறங்கியுள்ளது. இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். சென்னை முழுவதும் மரங்களை நடும் பணியை CTC 5 எனும் குழு கடந்த சில ஆண்டுகளாக செய்து வருகிறது. சமீபத்தில் மீஞ்சூர் பகுதியில் 150 மரக்கன்றுகள் நடும் பணியை இந்த குழு மேற்கொண்டது. வார இறுதி நாட்களில் இந்த சேவையினை செய்து வரும் இவர்கள் மரங்களை நடுவதோடு மட்டுமல்லாமல் அவற்றை பேணி பாதுகாத்தும் வருகின்றனர். ஐந்திணை அப்படிங்கிறது ஒரு 5 வருஷமா சென்னை அண்ட் சுத்து வட்டாரத்தில் இருக்கிற அத்தனை பகுதிகள்லையும் நாங்கள் ஆயிரக்கணக்கான மரங்கள் நட்டிருக்கோம். இது வரைக்கும் நட்டது மட்டும் இல்லாமல் பராமரிச்சும் நட்டிருக்கோம். செடி நடுறது, செடியை பராமரிக்கிறது, குளங்கள் குட்டைகளை க்ளீன் பண்ணுறது, இது மாதிரியான ஈவெண்ட்ஸ் பல ஈவெண்ட்ஸ் வரிசையாக 5 வருஷமாக பண்ணி இது 300வது ஈவெண்ட்டை நாங்கள் செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். மரம் நடுவது அப்படிங்கிறத தாண்டி மரம் வளர்ப்பது அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கத்தோடு தான் நம்ம போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். இது சாதாரணமாக நடந்துட போகிறதில்ல. நம்ம எல்லாரும் சேர்ந்து முயற்சியை எடுத்தோம்னா இது ரொம்ப சாத்தியமான விஷயம். இதில் நியூஸ்7 தொலைக்காட்சி எங்களுக்கு இந்த ஒரு நல்ல மெசேஜ், இந்த ஒரு அவேர்னஸை நம்ம பப்ளிக் கிட்ட எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்காங்க. சமீபத்தில் சென்னையை தாக்கிய வர்தா புயல் நகரம் முழுவதும் பல்வேறு மரங்களை வேரோடு சாய்த்தது. இந்நிலையில் சென்னையின் பசுமையை மீட்டெடுக்க இந்த களப்பணியாளர்கள் தொடர்ச்சியாக மரங்களை நடுகின்றனர். மேலும் மண் சார்ந்த பாரம்பரிய மரங்களை நட வேண்டும் என்பதும் இவர்களின் குறிக்கோளாக இருக்கிறது. நாட்டு மரங்கள் எதுக்காக ஸ்பெசிஃபிக்காக நம்ம பிளான் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாட்டு மரங்கள் சொல்கிறப்ப புங்கை மரம் சொல்லுவோம், நாவல் மரம் சொல்லுவோம், நீர் மருது மரம் சொல்லுவோம், அப்புறம் இலுப்பை மரம் சொல்லுவோம், அப்புறம் வாகை மரம் சொல்லுவோம், வாகையிலையும் நாட்டு வாகைன்னு சொல்லுவோம். அந்த மரங்கள் நிறைய மரங்கள் இருக்குது. இது எல்லாமே நம்ம ஈகோ சிஸ்டமோட சேர்ந்து இருக்கிற மரங்கள். ஸோ இதுலேருந்து பார்த்திங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஈவன் நமக்கு மட்டும் பெனிஃபிட்ஸ் இல்லாமல் நம்ம சுற்றி இருக்கிற பறவைகளுக்கும் பெனிஃபிட்ஸ் இருக்கும். இப்போ நாவல் பார்த்திங்கன்னா பறவைகளும் சாப்பிடும், நம்மளும் சாப்பிட்டுக்கலாம். அதுபோக இலுப்பை மரம் இருக்குது. இலுப்பை மரங்கள் பார்த்திங்கன்னா கழுகு, இந்த மாதிரி பருந்து, அந்த மாதிரி மரங்கள் அதில் இருக்க பழங்கள் சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துட்டு. ஸோ அந்த மாதிரி மரங்களை நம்ம ஸ்பெசிஃபிக்காக சூஸ் பண்ணி நம்ம அந்த மரங்களையும் நம்ம நம்மளை சுற்றி வளர்த்துக்கணும். ஸோ இந்த வரதா புயலுக்கு அப்புறம் அந்த அவேர்னஸ் மக்களுக்கு வந்திருக்குதுன்னு நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பன்னாட்டு நிறுவனங்களில் பணிபுரிந்து வரும் பலர் தங்களை தன்னார்வலர்களாக இந்த மரம் நடும் பணியில் இணைத்துக் கொண்டுள்ளனர். வார இறுதி நாட்களில் கேளிக்கைகளில் ஈடுபடுவதற்கு பதிலாக இதுபோன்ற பயனுள்ள செயலில் ஈடுபடுவது மனதிற்கு திருப்தியளிக்கும் வகையில் இருப்பதாகவும் தெரிவிக்கின்றனர். என்னோட அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்ச அவ்வளோ நம்பர் ஆஃப் பிளான்ஸோட நேம்ஸ், செடிகளோட மூலிகைகளோட நேம்ஸ் எனக்கு தெரியாது. மேபி அவங்க அதை சொல்ல தவறிட்டாங்களா இல்லை நம்ம கேட்டுக்கலையா அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ என்னோட அடுத்த ஜென்ரேஷனுக்கு நான் எவ்வளோ கொண்டு போவேங்கிறது இப்போ கொஷினாக இருக்குது. ஒவ்வொரு தடவை பிளான்டேஷன் பண்ணும்போதும் நான் நினைப்பேன், ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் கழித்து வந்தோன்னா இந்த சின்ன செடி, இந்த கன்று ஒரு மரமாக வளர்ந்து நிற்கும். இந்த ஹைவேஸ்லேயும் சரி, நான் நடுற இடத்துலையும் சரி. ஸோ அதை ஃப்யூச்சரில் என்னோடய ஜென்ரேஷனுக்கு நான் கூப்பிட்டு இவ்வளோ மரம் நான் நட்டிருக்கேன், நாங்கள் இதுக்கெல்லாம் மெயின்டெனன்ஸ் பண்ணியிருக்கோம், நாங்கள் இதெல்லாம் பாதுகாத்திருக்கோம்னு சொல்லும்போது அந்த ஒரு ஃபீல் எனக்கு எப்பயுமே இருந்துகிட்டே இருக்குது. இந்நிலையில் ஐந்திணை குழுவோடு இணைந்து நியூஸ்7 தமிழ் தொலைக்காட்சியும் சென்னை முழுவதும் மரங்கள் நடும் பணியில் ஈடுபட்டுள்ளது. பசுமை பாலம் என்ற பெயரில் வார இறுதி நாட்களில் இந்த பணியினை மேற்கொள்ளவும் நியூஸ்7 தமிழ் தொலைக்காட்சி திட்டமிட்டுள்ளது. சிறப்பு செய்தி பிரிவு, நியூஸ்7 தமிழ்.